அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு நானும் பிரபஞ்சமும் என்ற நினைப்பின் கீழே நம்முடைய உடலை பற்றி ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கிற வேண்டியது இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம பேசினாலும் அந்த விஷயத்தை பற்றிய கண்டென்ட் இருக்கணும், அந்த விஷயத்தை பற்றி அஜெண்டா இருக்கணும், அந்த விஷயம் பற்றி கருத்து இருக்கணும், கருத்தியல் இருக்கணும், அந்த விஷயத்தில் கட்டமைக்கப்பட்ட எல்லா விஷயமும் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் நான் யார் நீ யார்னு கேட்குறதுக்கு முன்னால் இந்த நான் யார் நீ யாரெல்லாம் கேட்குறதுக்கு மூலமாக இருக்கிற இந்த ஒட்டுமொத்த உடலையும், உடல் இருந்தால் தானே இவ்வளவும் கேட்க முடியும். அதுக்குள்ளே என்ன இருக்குது, அகமாக புறமாக என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த உடல்ன்றது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக போவோம், அப்புறம் பிரிச்சிடும். இந்த உடலுக்குள்ளே முதல்ல என்ன இருக்குன்னா, பசி இருக்குது, வலி இருக்குது, பயம் இருக்குது, பாசம் இருக்குது, காமம் இருக்குது. இது முதல் நிலை. இதோட இந்த உடம்பினுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும், அதாவது 10,000 கோடி செல்களை கொண்ட மூளைக்குள்ளும் பல 15 ட்ரில்லியன், மினிமம் 15 ட்ரில்லியன் செல்களை கொண்ட பல லட்சக்கணக்கான செல்களை கொண்ட உடம்புக்குள்ளும், உடம்பு என்றால் அதனுடைய உள்பார்ட்டு, ஹார்ட்டிலிருந்து வச்சுங்க, வெளிப்பார்ட்டு கண்காது மூக்கு, எல்லா உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெளி உறுப்புகளில் இருக்கக்கூடிய செல்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்குள்ளும் உண்மை என்ற ஒரு சென்சேஷன் எப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. அன்பு என்ற ஒரு சென்சிட்டிவிட்டி உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. கருணை என்ற ஒரு விஷயம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. இரக்கம் என்ற ஒரு விஷயம் எப்படி இருந்துக்கிட்டே இருக்கு. மனச்சாட்சி என்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்து இந்த உடம்புக்குள்ளே இருக்க விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடம்புடைய உள் உறுப்புகளெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. இதயமாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், இன்டெஸ்டைனாக இருக்கட்டும், 5 மண்டலங்களாக இருக்கட்டும், அகச்சுரப்பு என்டாக்ரின் சிஸ்டமாக இருக்கட்டும், ஹார்மோன்ஸுகளாக இருக்கட்டும், உள்ளே இருக்கக்கூடிய இயக்கம். அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கை, கால், மூக்கு, வாய், ஐம்பொறிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் நீங்கள் வச்சுக்கணும். உடலுடைய கண்டென்ட் ஒவ்வொன்றா வருவோம். பசியை தொடங்கணும், அடுத்த விஷயம் என்ன சொன்னோம், இதை சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த உடம்பினுடைய கண்டென்ட் என்னன்னா, இதை சுற்றி என்ன இருக்குது, இந்த உடம்புக்குள்ள மனம் என்ற ஒன்று இருக்குது, எண்ணம் என்ற ஒன்று இருக்குது, அறிவு என்ற ஒன்று இருக்குது, பகுத்தறிவு என்ற ஒன்று இருக்குது, நுண்ணறிவு என்ற ஒன்று இருக்குது. இதையெல்லாம் கடந்து டிஎன்ஏ மரபணு திறன்கள் என்று ஒன்று இருக்கிறது. இதுக்கு அடுத்து இந்த உடம்புக்குள்ளே எப்படி இது இருக்கோ, நம்மளுடைய உடம்புக்குள்ள ஒவ்வொரு பாட்டும் வெளியில் தெரியாத ரகசியங்கள் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ நான் சொன்ன மனம், எண்ணம். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போங்க. நம்மளுடைய மூளைக்குள்ளே, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அப்படி வச்சுங்க, அறியாமை இருக்குது, தெரியாமை இருக்குது, புரியாமை இருக்குது, முயலாமை இருக்குது, குழப்பம் இருக்குது, பொய்மை இருக்குது, மாயை இருக்குது, கற்பனை இருக்குது, நம்பிக்கை இருக்குது, மூட நம்பிக்கை இருக்குது, பேராசை இருக்குது, பொறாமை இருக்குது. எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் இதுக்குள்ளே இருக்குது. அளவு கூட குறைச்சி பார்த்துக்கணும். இதையெல்லாம் கடந்து நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு பாருங்கள், பஞ்சபூதங்கள், நீர், நெருப்பு, காற்று, அதே மாதிரி ஆகாசம், பூமி, அதே மாதிரி உங்களை சுற்றி ஒரு மனிதனை சுற்றி மரம், செடி, கொடிகள், பறவைகள், மிருகங்கள்,
பூச்சிகள், பாக்டீரியாக்கள், கண்ணுக்கு தெரியாமல் வைரஸ்கள் எல்லாம் இருக்கு. இதை பூரா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க. கொஞ்சம் உடம்புக்கு முடியலைன்னொன்னே என்ன சொல்கிறாங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுங்க. அது மாதிரி உடம்புக்குள்ளேயே உள்ள இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா வெளியே எந்த விதமான விஷயம் பண்ணாலும் அதுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடும். இப்படி உடம்புல ஒவ்வொரு பகுதியாக வாங்க. அடுத்து மிகப்பெரிய ரகசியம் வந்து தான் பூமியை விட்டு மேலே பாருங்கள். ஹோல் யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே என்ன நிறைஞ்சிருக்குன்னு தெரியணும். இது வந்து நான் சொல்கிறது இந்த உடலை பற்றிய முதல் பாடம். உடலோடு சேர்ந்திருக்கக்கூடிய பார்ட்ஸ் கான்ஸ்டிடியூவன் அசம்பிளின்றாங்களா, அது மாதிரி இது ஒரு கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டியூஷனில் பாருங்கள், யூனிவர்ஸ் ஃபுல்லாக என்ன நிறைஞ்சிருக்கு தெரியுமா? இந்த முதல்ல மனிதன் பிறந்தான்ல, அந்த பிறந்தவன் இறந்தவன் இருக்கிறவன் அத்தனை பேர் இந்த உயிரோடு இறந்த இருக்கிற விஷயம் போச்சுக்கணும். அவர்கள் எண்ணிய எண்ணம், அவர்கள் வைத்திருந்த அறிவு, அவர்கள் வைத்திருந்த மரபணுத்திறன், அவர்கள் இந்த உலகத்திலே ஏற்படுத்தி செயல்படுத்திய தாட்ஸ், எண்ணங்கள், அப்புறம் செயல்படுத்தி முடியாத எண்ணங்கள், இவ்வளவும் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு புள்ளியாக பதிந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ளுக்குன பிரபஞ்சம்னா நீங்கள் வெறும் இது மட்டும் நினச்சிக்கிறாங்க. 5 பஞ்சபூதங்களுக்குள்ளும் இருக்கிறது. மரம், செடி, கொடி, பறவைகள் எல்லாத்துக்குள்ளும் இருக்கல. நீங்கள் இல்லைன்னா நீங்கள் பெட் அனிமல்லாம் வளர்க்க முடியாது. உங்களுக்கு அன்பு இருக்குது, அவங்களுக்கு அன்பு இருக்குது. முதல் நிலைக்கு சொல்கிறேன், அப்புறம் விளக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்தால் தான் உடலுன்றது இதனுடைய கட்டமைப்பு, உடலுக்குள்ளே இப்படி கட்டமைப்பு, உடலுக்குள்ளே வெளியே கட்டமைப்பு, அப்புறம் உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய கட்டமைப்பு, மரஞ்செடி கொடிகளுடைய கட்டமைப்பு, பறவைகள் உயிரினங்களுடைய கட்டமைப்பு, வைரஸ் போன்ற மைக்ரோ உயிரினங்களுடைய கட்டமைப்பு, இவ்வளவுக்குள்ளேயும் நம்ம நினச்சி பார்க்காம இந்த பூமியில் இருந்த காந்தியாக இருக்கட்டும், வள்ளுவராக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், அல்லது ஞானிகளாக இருக்கட்டும், நம்ம ஊரில் இருந்த ஞானிகளாக இருக்கட்டும், இவ்வளவு பேரும் இறந்த பிறகு அவருடைய ஒட்டுமொத்த விஷயமும் இந்த பிரபஞ்ச முறையும் முழுவதிலும் காற்றினுள் காற்றாக, மண்ணினுள் மண்ணாக, நீரினுள் நீராக, பூமியில் பூமியாக, ஆகாசத்தில் ஆகாசமாக, ஒவ்வொரு செடிக்குள்ளும் செடியாக, கொடிக்குள்ளும் கொடியாக எல்லாமே பரவி இருக்கு. இப்படி இவ்வளவு நம்ம சொல்ல முடியுதே. இதை எதை வச்சுப்பா சொல்கிறேன்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா, இவைகளெல்லாம் இல்லாத ஒரு கண்ணாடி உள்ள இருக்குது. அந்த கண்ணாடிக்கு சொல்லக்கூடிய பார்வைக்கு தான் விழிப்புணர்வு பார்வை, அகப்பறிவு பார்வை. சரி, விழிப்புணர்வு பார்வையும் அகப்புணர்வு உணர்வு பார்வையும் பார்க்கக்கூடிய அந்த கருவி எதுப்பா? அதைத்தான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, சோல், சூப்பர் கான்சியஸ் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நினைக்கிறோமே, ரீகலெக்ட் பண்ணுறோமே, சொல்ல முடியுதானா? சொல்ல முடியுது. அதுக்காக சொல்கிறோம். அப்போ இவ்வளவு கண்டென்ட்டும் எப்படி இயங்கி கொண்டு இருக்கிறதுன்னு பார்க்கலாம். எதுவும் படுத்து கிடக்கலை. சாப்பிடுகிறோம், டைஜஸ்ட் சிஸ்டம் போய்கிட்டே இருக்குது. நீரை அருந்துகிறோம், அது தனியாக போய்கிட்டே இருக்குது. பாருங்கள், ரத்த ஓட்ட மண்டலம் போய்கிட்டு இருக்கு, நரம்பு மண்டலங்கள் போய்கிட்டு இருக்கு, இனப்பெருக்க மண்டலம் போய்கிட்டு இருக்கு, காற்றோட்ட மண்டலம் போய்கிட்டு இருக்கு. நினச்சி பாருங்கள், எல்லா மண்டலங்களும் 5 மண்டலங்களும் இயங்கிக்கிட்டே இருக்கு. அப்போ 5 மண்டலங்களும் இயங்கும் போது அந்த இயக்கத்திற்குரிய எதிலிருந்து இயங்குதுன்னா ஒரு சக்தியால். அந்த சக்தி எதிலிருந்து வருது? நமக்குள்ளே இருக்கக்குள்ளேருந்து வருது, இந்த உலகத்தில் இருக்க பஞ்சபூதங்கள்லேருந்து வருது. நம்மை சுற்றி ஒவ்வொரு நிமிஷமும் காற்று இருக்குன்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நம்மை சுற்றிலும் ஒவ்வொரு நொடியும்
நான் சொல்லலை, இந்த பூமியில் பிறந்த அத்தனை உயிர்களின் அத்தனையும் சொல்லி மனிதனை மட்டும் நினைக்காது, எண்ணமும் மனதும் அறிவும் பூரா பரவி இருக்கு. இப்போ இந்த இந்த மேலே இருக்கக்கூடிய யுனிவர்சல் ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் இருக்கக்கூடிய அத்தனை அறிவும் ஆற்றலும் சிந்தனை, முன்னோர்கள்னால் நீங்கள் ஏதோ இந்தியாவில் இருக்க ஒரு முன்னோர்கள் மட்டும் நினச்சிக்காதீங்க. உலகத்தில் இருக்க அத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் பிறந்து இறந்த இதை இப்போ நீங்கள் ஆண்டனா மூலம் உள்ளே இறக்கணும். அந்த ஆண்டனாவுடைய பெரிய மேட்டர் தான் உங்கள் 10,000 கோடி செல்கள் உள்ள மூளையும் 15 டில்லியன் செல்களை கொண்ட பாடியை வச்சு தான் எடுக்க முடியும். அப்படி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கருவி வேணுமே, அந்த கருவி தான் சூப்பர் கான்சியஸ்னஸ் என்பது. அது ஒரே வார்த்தையில் சொன்னால் புரியுது. அது உணர்வுள்ள ஒன்று, ஆனால் எதனாலையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத ஒன்று. அது கீதையில் வருது இல்லைங்களா? ஆனால் அதை வைத்துத்தான் நாம் இந்த ஹோல் உடம்புக்குள்ளேயும், உடம்பை சுற்றிக்குள்ளேயும், உடம்பை வெளிக்குள்ளேயும், உடம்பை இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்குள்ளே எல்லாத்திலையும் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் என்பதை தான் நம்முடைய வேதாந்தங்கள் கூறுகின்றன. சுவாமி விவேகானந்தர் அதை எப்படி கொண்டு ரீச் பண்ண வச்சிட்டோம்னா, குழந்தைக்கு 3 வயதுலேருந்தே தொடங்குனது. மந்திரம் சொல்லி கொடுப்பதோ, மாயங்கள் சொல்லி கொடுப்பதோ, ஓதுவித்தல்லாம் விட்டுறணும். அவர்களை வாழ்க்கையோடு வாழ்க்கையாக உணர வைக்கணும். உங்களுக்கு மூச்சு விடுறீங்களே, அந்த மூச்சு எப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால் தெரியலேன்னுவாங்க. அப்போ விளக்கம் சொல்கிறோம், அது ஒரு தானாக நடக்குதா? ஆமாம். எப்படி நடக்குது? இப்படியே நீங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே சோசியல் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் 3 வயதுலேருந்து 12 வயதுக்குள்ள எல்லா ரகசியம் பிடிபட்டு இந்த உலகம் என்ற பொய்யா சிந்திச்சுக்கிட்டு இருக்க ஒன்றிலிருந்து விடுபடுவதில்லை. ஆனால் அவர் வாழ்நாள் முழுவதும் இந்த பூமியில் எப்படி நிரந்தரமாக ஆத்மாவின் துணை கண்டு, சூப்பர் கான்சியஸ் துணை கண்டு இந்த பூமியெல்லாம் எப்படி இருக்கணும், ஒன்னஸ்னஸ் ஆகி வாழ்வதற்கு வழி இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதை நம்ம கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு என்னுடைய கருத்து.